புண்ணியம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான பக்தியோடு துளசி வளர்த்தால் எண்ணத்தாலும் செயலாலும் உருவான பாவங்கள் விலகும். நல்ல மரங்களை வளர்த்தால் இகத்திலும் பரத்திலும் சுகமுடன் வாழலாம். சுமங்கலிகளை அன்னை பராசக்தியாக நினைத்து பாத பூஜை செய்தால் சௌபாக்கியம் ஏற்படும். ஏரி, குளம், கிணறு இவைகளை வெட்டுவித்தால் அல்லது வெட்டுவதற்கு உதவி செய்தால் அல்லது வெட்டியவற்றை பாதுகாத்தால் முன்னோர் சாபம் விலகும். இறைவன் வாழும் ஆலயத்தை பெருக்கி மெழுகி கோலமிட்டால், அவன் திருவீதி உலா வரும் பகுதிகளை சுத்தம் செய்தால் சொர்க்கத்தில் அடையும் சந்தோஷத்தை பூமியிலேயே பெறலாம். வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவில்லாதவர்கள், இயலாதவர் ஆகியோர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்தால் மரண பயம் விலகும். படிப்பவனை கெடுக்காதிருத்தல், படிக்க முடியாதவனை படிக்க வைத்தல், படிக்க உதவுவனுக்கு ஒத்தாசை செய்தல் போன்றவை வருங்கால தலைமுறையினரை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.